இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் வேதாந்தத்தினுடைய திரண்ட கருத்தை சொல்ல வந்தது. நிகமங்கள் வேதமும் வேதாந்தமும். வேதாந்தத்தையே ஒரு மரமாக கொண்டால் அது பழுத்த பழம், அந்த பழத்தின் ரசந்தான் பாகவத புராணம். வேதாந்தத்தின் தேர்ந்த கருத்து பக்தியாலே முக்தி அடையலாம் என்பது. முதலில் ஞானம் ஏற்படும், ஞானத்தாலே தியானத்தில் ஈடுபடுகிறோம், தியானம் முதிர்ந்து பக்தி உபாசனமாகிறது. எம்பெருமான் கண்ணனிடத்தில் பக்தி செய்வதே முக்திக்கு ஒரே வழி என்பதை கண்ணன் 11வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் 11வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் தான் உத்தவர் கேள்வி கேட்டார். ஞானி எப்படி இருப்பார், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சின்றவர் எப்படி இருப்பார், பக்தன் எப்படி இருப்பார், அதை தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கு. 10வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் கேட்டார். 11வது அத்தியாயத்தில் பத்தனாரு, இந்த பத்த ஜீவாத்மா தன்னுடைய சிறையாகிற சரீரத்திலேருந்து வெளியில் வருவதற்கு என்ன செய்ய வேணும் என்று கண்ணன் உபதேசிக்கிறார். இன்னைக்கு நாம் முக்கியமாக பக்தி செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். இப்போ நாம் இருக்கிறது 11வது அத்தியாயத்தில். ந குர்யான்ன வதேத் கிஞ்சித் ந தியாயேது சாத்வசாதுவா ஆத்மா ராமஹ அனயாவிருத்தியா விசரேத் ஜடவன் முனிகி. யார் ஒருத்தன் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்டாரோ, இந்த உடலை எடுத்துன்றதுனால தான் நான் மேலே மேலே கர்மங்களில் ஈடுபடுகிறேன், இது இல்லாவிடில் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன்னா அப்போ கர்மங்கள் என்னை பாதிக்காது. இது ரொம்ப சுலபமான வழி. நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா தான் அதன் பலத்தை நம்ம ஏற்றுக்கணும். பலத்தில் ஆசை வைத்தால்தான் அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ கர்மங்களே செய்யாமல் இருக்க முடியாது. அந்த கர்மங்களை செய்யும்போது நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பகவான் செய்விக்கிறான் என்கிற எண்ணத்தோடு பண்ணி வந்தால் அந்த கர்மத்தின் பலம் நம்மை தீண்டாது, நம்மை பாதிக்காது. ஆனால் அப்படி பண்ணும்போது புண்ணிய கர்மங்களை செய்ய வேணும், அதன் பயனை எதிர்பார்க்கக்கூடாது. பாவ கர்மங்களை செய்யவே கூடாது. நான் சொன்னதை நீங்கள் தப்பாக அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஒரு கர்மத்தை செய்துவிட்டு அதன் பயன் என்னதல்ல என்ன விட்டுட்டால் பயன் நம்மளை பாதிக்காதுன்னு சொன்னேனே. அப்போ இப்படி கூட தான் வச்சுக்கலாம். ஓங்கி ஒருத்தரை அடிச்சுட்டு நான் செய்யவில்லை, எந்த பயனுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அடித்த பாப்பன் நம்மளை தீண்டாது இருக்குமான்னா இருக்காது, கண்டிப்பாக தீண்டும். அப்போ நல்ல காரியத்தை செய்துவிட்டு பயன் வேண்டாம்னு மறுக்கலாம், தீய காரியத்தை செய்யாமலே விலகி இருக்க வேண்டும். இதுதான் முக்தி அடைவதற்கு முதல் படி. அப்போ தேகத்தை காட்டில ஆத்மா வேறே. ஆத்மா தேவையற்று கர்மங்களில் ஈடுபடக்கூடாது. இயற்கையில் கர்ம சம்பந்தமே அவருக்கு கிடையாது. செயற்கையா உடல் சம்பந்தத்தினால தான் கர்மங்களில் ஈடுபடுகிறோம் என்று நினைத்து நினைத்து கண்ணன் செய்விக்கிறான். நான் செய்யவில்லை, நான் செய்கிற நல்லத்துக்கும் பலன் நம்மதல்ல என்று கண்ணன் திருவடிகளிலேயே விட்டுவிட்டு ஏவம் ஜிக்ஞாசையா போஹ்ய நானாத்வ பிரமமாத்மனி உபாரமேத விரஜம் மனோமை அர்ப்பிய சர்வகே. அனைத்து விதத்தாலும் உங்கள் புலன்களையும் மனத்தையும் என்னிடத்திலே சமர்ப்பிப்பீர். மனமும் தாழ்ந்த புலன்களும் அனைத்தும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் அது கண்ட இடத்துல மேயறதுக்கு போக முடியாது, எங்கெங்கேயோ போகிறது. ஏன்? வேற அவகேஷன் இல்லை, அதனால கண்ட இடத்துக்கு போகிறது. இதே கண்ணனிடத்தில் அது ஈடுபட்டப்பட்டால் அவருக்கு இருக்கிற சக்திக்கு நம்ம புலன்களையும் மனத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வாரே. மதர்த்தே தர்ம காமார்த்தான் ஆச்சரன்னு மதபாஸ்ரயா லபத்தே நிச்சலாம் பக்திம் மையுத்தவ சனாதனே. நான் சொன்னேங்கிறதுக்காக நல்ல தர்மங்களில் ஈடுபடுகிறான். இப்போ நமக்காக பல தர்மங்கள் தெரியாது. இப்போ இன்னன்னாருக்கு தானம் கொடு, அமாவாசை வந்ததுன்னா இதை போல தர்ப்பணம் பண்ணு, நதிக்கரையோரம் போனால் தர்ப்பணம் பண்ணு, தானம் கொடு, குளிச்சுட்டு சாப்பிடு, அமர்ந்து சாப்பிடு, நடந்துட்டு சாப்பிடாதே, இதை போல நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கா பாருங்க. இன்னைக்கு லோகத்தில் பேசி பார்த்தால் இதெல்லாம் ஏற்றுக்கணுமா?
நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாதா என்று சொல்லுகிறோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து தான் பார்த்துருக்கோம். யாரும் இப்போ அப்படியே தர்மசாஸ்திரம் சொல்கிற அளவுக்கெல்லாம் வாழ்ந்துடலை. நமக்கேற்றபடி நம்ம மாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு சிறு கேள்வி, இப்போ நம்மளை பார்த்து ஒரு மகான் கேட்குறாருன்னு வச்சுங்க. உங்களுக்கா பல விஷயங்கள் தெரியாது, ஆனால் ரிஷிகள் கூடி பேசி பேசி இதுதான் மக்களுக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணியிருக்கார்கள். அதை இதிகாச புராணங்களில் எழுதியும் வைத்துள்ளார்கள். ஒரு தரம் ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதானு கஷ்டமா என்ன நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறார். உமக்கா ஒன்றும் நல்லது தெரியாது, குளிச்சுட்டு சாப்பிடணுமா சாப்பிட்டுட்டு குளிக்கணுமான்னு கூட நமக்கு தெரியாது, தர்ப்பணம் பண்ணணுமா வேண்டாமா தெரியாது, பித்திருக்கள் எங்கே போயிருக்கார்கள்னு தெரியாது. அப்போ ஆப்சல்யூட்டாக நாம் எல்லாம் இன்ஃபார்ம்டு, இக்னரண்ட்டுன்னு வச்சுங்கோ, இல்லை தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோன்னு வச்சுங்கோ. ஆக மொத்தத்தில் இதை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா? தெரியாத விஷயத்தில் நிஜமாக நாம் மதித்து தெரிஞ்சிருக்கிற ரிஷிகள் இந்த மாதிரி இருந்து பாரேன் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாள்னு வச்சுங்கோ. இப்போ அதன்படி நடக்கிறதுல நமக்கு எதானு குறையா சொல்லுங்க. ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. காசா பணமா செலவு, ஏதானு நஷ்டமா? அப்போ அவர்கள் சொன்னதை பண்ணி பார்ப்போம். நிஜமாவே வாழ்க்கை இனித்தால் ஏற்றுக்கொள்ளுவோம், இனித்துத்தான் தீரும். ஏன்னா ரிஷிகள் ஒத்தொத்தரும் திருக்காலத்தையும் உணர்ந்தவர்கள், மகா யோகிகள், பகவானாலேயே அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ ஏற்றுக்கணுமே. அவர்கள் தானே தர்மத்தின்படி இருக்க சொல்றா. சத் சங்க லப்தயா பக்தியா மயிமாம்ச உபாசிதா சபைமே தரிசித்தம் சத்பிகி அஞ்சசா விந்ததே பதம். சத்துக்களோட இவன் கூடுகிறான், பெரியோர்கள் எழுதி வைக்கதை வாசிக்கிறான். இதுதான் நம்ம ஆத்மாவுக்கு நல்லது போல் இருக்கு. நாம் இந்த சம்சாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்னால் இதிகாச புராணங்கள் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வேல்யூஸ் இது இத்தனை எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்து நாம் நடக்கலாமே என்று ஒரு முறை நடந்து பார்க்கிறான். இனிக்கிறது, பயன் கிடைக்கிறது, வாழ்க்கையும் நன்னா இருக்கு. அப்போ தன்னிடையே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாரோ இல்லையோ. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ட்ரையல், ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலையா? மார்க்கெட்டுக்கு போகிறோம், வாங்கி பார்க்குறோம், ஓஹோ நன்னா இருக்கே. வாங்காமலே இருந்தோன்னு வச்சுங்க, அப்புறம் அது நன்னா இருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பொருள் மாறுதல் வருதுன்னா தெரிஞ்சுக்கணும். இது மாறின புது பொருள் அல்ல. இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட தர்மம் வெகு காலத்தியது, மிக பழமையான தர்மம். அதைத்தான் இப்போ கண்ணன் சொல்றார். சாதுக்களோட சேர்ந்திரு உத்தவா, அவர்கள் தர்மத்தை உபதேசிப்பார்கள். அப்போ சொல்லும்போதே நீ செய்யறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கண்ணன் செய்விக்கிறான்னு செய்ய சொல்வார்கள். செய்து பார், தன்னடையே இனிக்கும். அப்பதான் இந்த கர்மங்கள் உங்கள்கிட்டேந்து விலகும். நமக்கு ஈடுபட கர்மத்திலேயே இருக்க போகிறோம், மேலே மேலே பிறந்து கொண்டு இருக்க போகிறோம். எங்கேயான்னு ஒரு இடத்துல ஸ்னாப் பண்ண வேண்டாமா? அது ஒரு இடத்துல வெட்டணும் இல்லையோ. வெட்டுறதுக்கு வழி நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டு பாபங்களிலிருந்து விலகி தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு புரிந்து கொண்டு பெருமானிடத்திலேயே சமர்ப்பித்து செய்தல். அதை சொன்னவர் சத்சங்கலப்தயா பக்தியா. இதுக்கு மேல் பக்தி முளைக்கும் உத்தவா. கீழே சொன்னதெல்லாம் நம்ம கர்மங்களை தொலைச்சிக்கிறதுக்கும் நெகட்டிவ் இம்பேக்டை மாற்றுறதுக்கும். இனிமே தான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்லவே போகிறார். பக்திங்கிறது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கர்மா, இந்த கர்மங்களை தொலைச்சாகணும், அதன் பாதிப்பை நிறுத்தி ஆகணும். இது நிறுத்தினப்புறம்தான் நம்ம பக்திக்கு பக்கம் போக முடியும். இதை சொன்ன உடனே ஆசைப்படுறார் உத்தவர். சாது தவோத்தம ஸ்லோக மதா கீதிருக் வித பிரபோ பக்தி ஸ்வயுபயுஜ்யேத கீதிருஷி சத்பிர் ஆவிருதா. பகவான் கண்ணனே ஆச்சரியமா இருக்கு. அப்ப நம்ம சாதுக்களோட சேர்ந்து அவ சொன்னபடிக்கு நடந்துன்னு வந்தா கர்மங்கள் தொலைகிறது. உன்னிடத்துல சமர்ப்பித்தால் கர்மங்கள் தொலைகிறது. தொலைய பக்தி ஏற்பட்டுடுமா? பக்தி பண்றதுங்கிறது என்னது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கே. பக்தி ஸ்வயுபயுஜ்யேத, உன்னிடத்துல பக்தி ஏற்படுறது என்ன சுலபமான வேலையா? அது எப்படி நடக்கும்னு சொல்லு. நான் எப்படி பக்தி பண்ணணுங்கிறத சொல்லு. அதை எளிதா சொல்லு. எங்களுக்கெல்லாம் பெரிய ஞானமோ பக்தியோ இல்லை, சுலபமா சொல்லு அப்படின்னு கேட்கிறார் கண்ணன். இனிமே பதில் சொல்ல போறார். பிரணதாய அனுரக்தாய பிரபன்னாய ச கத்தியதாம். உன் திருவடிகளை சரணமாக பற்றினவன், ஆசை இருக்கிறவன், எனக்கு ஒன்றும் வேற வழி தெரியாதவன், உன்னை விட்டா எனக்கு யார் சந்தேகத்தை போக்குறவா இருக்கா? நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்க கண்ணன் சமாதானம் சொல்றார். என் பக்தர்கள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா உத்தவா? கிருபாளுகு அகிருத துரோகா திதிக்ஷுஹு சர்வதேகினாம் சத்யசாரஹ அனவத்யாத்மா சமஹ சர்வோபகாரக காமைஹி அஹததீர்தாந்தஹ மிருதுஹு சுச்சிரகிஞ்சனஹ அனீஹோ மிதபுகு சாந்தஹ ஸ்திரோ மச்சரணோ முனிஹி அப்ரமத்தஹ கபீராத்மா திருதிமான் ஜிதஷட்குணஹ அமானி மானதஹ கல்பஹ மைத்ரஹ காருணிகஹ
கவிஹி ஆக்ஞாயைவம் குணான் தோஷான். பக்தனை பற்றி ஓஹோன்னு புகழறார் இப்போ கண்ணன். உத்தவன் பக்தியை பற்றி சொல்லுன்னு கேட்டார். ஆனால் கண்ணன் பக்தியை பற்றி சொல்லலை, கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டார். முதல்ல பக்தனுடைய மகாத்மியத்தை சொல்லிக்கிறார். இதே தான் கீதையிலையும் நடந்தது. அர்ஜுனன் பக்தி யோகத்தை சொல்லுன்னு கேட்க 7வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் பக்தியின் மகாத்மியம் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். சொல்லவே இல்லை, பக்தனுடைய மகாத்மியத்தை சொன்னார். 7வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, 8வது அத்தியாயம் முடிந்தது, 9வது அத்தியாயம் முடிஞ்சது. கடைசி ஸ்லோகத்தில் கொண்டு போய் பக்தி இப்படி பண்ணணும் சுருக்கமாக முடிச்சிட்டார். இப்போ எங்களெல்லாம் உபன்யாசத்துக்கு கூப்பிட்டுட்டு ஒரு தலைப்பு போடுறீங்கன்னு வச்சுங்க, 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஏதானு ஒன்றத்தை பற்றி சொல்லுவோம். கடைசி 5 நிமிஷம் மட்டும் தலைப்பு பேர் வரா மாதிரி சொல்லிவிட்டு நான் இத்தனை நேரம் சொன்னது இதோட சேர்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவோம். இப்போ கண்ணன் பாடு அப்படித்தான் இருக்குது. நம்மாட்ட பேச தெரியாதவா பேசினா சரி, கண்ணன் எப்பேற்பட்ட பேச்சாளி. அவர் போய் 7வது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் பக்தி யோகத்தை சொல்கிறேன்னு அவர் 9வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொல்கிறாரேன்னா அத்தனை ஆசை கண்ணனுக்கு. பக்திங்கிறது ஒரு பண்ணுற ப்ரொசீஜர் அர்ஜுனா, அது ஒரு ஆசை. அதை சொல்கிறது இருக்கட்டும், ஆனால் அந்த ஆசை வலைப்பட்டவனுக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமா? பக்தனை பற்றி முதல்ல சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்ன என் பக்தன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் மாளலே கண்ணனுக்கு சொல்லி சொல்லி மாஞ்சு மாஞ்சு போயிட்டார். நமக்கு அப்போனா என்ன தெரியுமா ஆசை வரும்? அந்த ஒருத்தனா நம்மளும் ஆயிட வேண்டாமா? கண்ணன் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு சொல்கிறாரே, இத்தனை பெருமையோடு தன் பக்தனை புகழ்ந்து பேசுகிறாரே, கண்ணனுடைய வாயாலே என் பக்தன் உயர்ந்தவன் வரணும்னா அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கணும்? இது சுலபத்தில் கிடைக்குமா? எப்பேற்பட்ட பட்டத்தை வாங்கி விடலாம், பதவி வாங்கி விடலாம், பணத்தை சம்பாதிச்சு விடலாம், பங்களா கட்டி விடலாம், உலகத்தையே ஜெயிக்கலாம், வீரனாக இருக்கலாம். ஆனால் கண்ணனுடைய திருவாக்காலே இவன் என் பக்தன், எனக்கு ரொம்ப பிரியமானவர், பிரியோகி ஞானினஹ அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா என்று கண்ணன் சொன்னாரோ இல்லையோ. ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் பிரார்த்திக்கிறார். கண்ணனே, நீ யார் ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொன்னியோ, யாரை எனக்கு தாரகன்னு சொன்னியோ, யார் அவன் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லியோ, அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ள ஒருத்தனா என்னை ஆக்கிறையா? கண்ணன் சொல்றார், வாசுதேவ சமயதி ச மகாத்மா சுதுர்லபா. தேடி தேடி பார்க்குறேன் அர்ஜுனா, வாசுதேவனே எல்லாம் என்று சொல்றதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கச்சே எல்லாம்னு சொல்ற அந்த ஒரு பக்தனுக்குள்ள நாம இருக்க வேண்டாமா? பகவானையே தாங்கக்கூடியவனா, இவன் தான் எனக்காத்மாங்கிறார் கண்ணன். அப்படி இருக்கிறதுக்குள்ள ஒருத்தனா இருக்க வேண்டாமா? இவன் அன்றி நான் இல்லைங்கிறார். ரொம்ப பிரியம், அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா. அப்படி இருக்கிற ஒரு பக்தனாத்தானே நாம் இருக்கணும். பக்தன் எப்படி இருக்கிறான்னு கண்ணன் சொல்றார். சுருக்கமாக சொல்றேன், ஏன்னா இன்னைக்கே பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னேன். அவரே அதை சொல்ல மாட்டேங்கிறார். கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு முதல்ல பக்தனை பற்றி தான் சொல்றார். நாம் ஒத்தொத்தரும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பார்ப்போம். கிருபாளு, எல்லாரிடத்துலையும் கருணையோடு இருக்கிறான். ஆக்கிருத்த துரோகா, யாரிடத்துலையும் விரோதம் துரோகம் பண்ணுறதே இல்லை. திதிக்ஷுகு, பொறுமை காக்கிறான். சர்வதேகினாம் சத்தியசாரகா, உலகத்தில் எது உண்மையோ அதை சாரமாக எடுத்துக்கொள்ளுகிறான். அனவத்தியாத்மா, குற்றமற்றவன். சமஹா சர்வோபகாரகா, எல்லாரையும் சமமாக பார்க்குறவர், எல்லாருக்கும் உதவி செய்யும்பவர். காமைஹி அஹததீஹி, ஆசையாலே இவனுடைய உள்ளம் பீடிக்கப்படவில்லை. இவனுக்கு அறிவு தெளிவாக இருக்கு, ஆசையால் பீடிக்கப்படாத அறிவு. தாந்தஹா மிருதுகு, ரொம்ப மென்மையானவர். இந்திரியங்களை அடக்கியவர். சுச்சிஹி, ரொம்ப சுத்தமானவர். அகிஞ்சனஹா, தன்னிடத்தில் ஏதும் இல்லாதவர். அனீகா, ஆசை இல்லை. மிதபுக்கு, குறைச்சலாக சாப்பிட்றவர். சாந்தஹா, புத்தி சமாதானப்பட்டு இருக்கிறவர். ஸ்திரஹா, அசையாத நெஞ்சு படைத்தவர். மச்சரணோ முனிகி, என் திருவடிகளை நினைத்தவன், மத்தொன்னை நினைக்காமல் இருப்பவன். அப்பிரமத்தஹா, கபீராத்மா, ஆழ்ந்த பெருமை உடையவர். காம்பீரியமுடையவர். திருதிகி, எடுத்த செயலில் மாறாமல் இருப்பவர். திருதிமான் ஜித ஷட்குணா, வேறுபாடு அற்றவர், மாறுபாடு அற்றவர். ஷடூர்மிகளே இல்லாதவர். காம குரோத மோக லோப மத மாத்சரியம் ஏதும் இல்லாதவர். ஆமானி, அவமானப்படுத்த மாட்டார் யாரையும். தானும் துர்மானத்தோடு இருக்கவும் மாட்டார். நானா கொண்டு இப்படி பிறந்திருக்கேன், நானா கொண்டு படிச்சிருக்கேன், அகங்காரம் இல்லாதவர். மானதா கல்போ மைத்ரஹா, எப்பவும் எல்லாரிடத்திலையும் நட்பு பாராட்டுமவர். காருணிக்காக, கருணையே முடிவெடுத்தவர். கவிகி, எல்லாத்தையும் தாண்டி புரட்சிகரமாக பார்க்கக்கூடியவர். என் பக்தன் இப்படி உள்ளான். ஆக்ஞயாயன் குணான் தோஷான் மயா ஆதிஷ்டானபி ஸ்வகான் தர்மான் சந்தியஜ்ஜ யஹா சர்வான் மாம் பஜேத தே சத்தமஹா. மற்ற உலக விஷயத்தெல்லாவற்றையும் துறந்து
என்னையே அனைத்துமாக பற்றி இருக்கிறவன் உத்தவா. அதை போல பக்தன் காண்பதற்கு அரியவன். இனிமேல் பக்தி என்னன்னு சொல்றேன் கேள் என்று கண்ணன் தொடங்குகிறார். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.